பொறுப்புள்ள புருஷன். கொரோனா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் எடுத்துட்டு வந்திருந்தோம். செஃப் தாமு இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க உங்க மூஞ்ச காட்டுங்க. இந்த உருட்டுறீங்களே, எந்த ஊருக்காரர் நீங்க? நம்ம வழக்கம் போல நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு 2 ஆர்டர் இருக்கு. ஏலே என்னென்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினி பொக்கேட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மினி ஆல்பம். 2 ஆர்டருமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் பேக்கிங் ஒர்க் இருக்குது. பேக்கிங் ஒர்க் முடிச்சுட்டு இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஷூட் பண்ண போகிறோம். என்ன ஷூட்டுனா 10K ஸ்பெஷல். ஸோ அதுக்குரிய எடிட்டிங் ஒர்க்ஸு, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கும் போய்கிட்டே இருக்குது. நான் இந்த ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால ஏன் செல்ல குட்டி சமைச்சுக்கிட்டு இருக்கு. பொறுப்புள்ள புருஷன். 10K ஸ்பெஷல் உருட்டு. அப்படிங்களாங்க. ரொம்ப ஒரு முட்டை 7 ரூபா கொடுத்து 28 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 4 முட்டை 7 ரூபான்னு இதெல்லாம் எடுத்தேன்னா என்னோட மரியாதை என்ன ஆகுது? சமைச்ச மணியா இருக்கு. தி ஆர்ட் இந்திக்காரன் பான்பாடு இருக்கு. இதை நான் எடுத்து சமைச்சு முடிச்சு. சரி, நீ சமைச்சு முடிச்சோன்னு இன்னொரு கிளிப் எடுப்போம். இப்போ வந்து நீ அசிங்கப்படுத்த சோத்தை போட்டு அப்படியே வரணும். லைட்டாக ஆயில் ஊற்றி அப்படியே வரணும். எக் ரைஸ். தி ஆர்ட், தி ஆர்டிஸ்ட். என்னடி மூஞ்சுது? ரொம்ப சீரியஸாக குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஃபினிஷ் ஆனோடனே கூப்பிடுங்க ப்ரோ. பார்க்க கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்கு. கடையில் வாங்குறதோட சம்முன்னு 10 ரூபா கூட கொடுத்துருக்கோங்க. தம்பி அதை நாங்கள் சொல்லணும். இல்லை, நானே சொல்லி தான் ப்ரமோஷன். இப்போ கொஞ்சத்தை வச்சிருங்க. அப்படி பொடியை போடுறான் பாருங்க. ஓன் ரெசிபியெல்லாம் இல்லை. செஃப் ஆஃப் தி வீக். ஷூட் போகணும்னு நினச்ச ஒரே நல்ல எண்ணத்துக்காக எங்களுக்காக நல்ல மழை பெய்யும். ஊதுல விளக்குமா? வேஸ்ட். சவுண்டு மட்டும்தான் வருது, காற்று வரல. உடைக்கிறேன். புது அடுத்து இது இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு பார்த்து கரெக்டாக இருக்குது. வேணாம், வெளியே வா. இன்னைக்குள்ளே செலக்ட் பண்ணிடுவோமா? இதெல்லாம் பார்க்க மாட்டேன்.
நோ 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 நோ. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். போதும். சவுண்டு கூட்டிட்டேன். ஏண்டா மசாலா கொஞ்சம் அதிகமாயிட்டா? ஓகே. அடிபொலி. தேங்க்யூ. உங்க சாப்பாடு எப்படி இருக்கு? உங்கள் மம்மி அக்கா சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இந்த மாதிரி செய்யறதுக்கு ரெசிபி நான் சொல்லி கொடுத்தேன். ஆனால் என்னை விட அவன் சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டான். மம்மி அக்கா சொல்லும் போது தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியுது. அமேசிங்காக பண்ணுறீங்க ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ஜஸ்ட் லவ்விங் இட். ஏதாச்சும் பேசுட. என்னல ரொம்ப வருஷம் கழிச்சு பீச்சுக்கு வந்துட்டாங்க. பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்குது, ஆனால் வந்துட்டு என்னையில இது அப்படின்னு பேசுவோம். அது யாரும் வருத்தப்படாங்க. சாப்பிட்டு போட்டு செட் பண்ணுங்க, டைம் ஆகிக்கிட்டு. குச்சி தெரியுது, அந்த கே சைஸுக்கு தான் இருக்கு. நீ மொத்தத்துலேயே ஒரு ஆளாக அடிச்சு இங்கே வந்துச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சு. 10K சாக்ஸஸ் அடி. இதுக்கு மேலே இப்படியே இருக்கட்டும், இதுக்கு மேலே உள்ளே தள்ளி வைக்காது. அப்போ நீ உட்காந்தா நல்லா தெரியாது. கரெக்டாக இருக்குது. வருவியாண்டா பொருடா, இது வரும்போது வரும். இந்தால வர மாட்டேன் சொல்லதால வரும். நல்லா குனிஞ்சு, அவ்வளோ ஃபோர்ஸ்லாம் வேண்டாம், குனிஞ்சு உள்ளே தூக்கி போடு, சென்டரில் கீழே. சரி ரைட்டு போடு, எப்படி போகணுமோ போடு. தான் தெரியுது, மண்டை மட்டும் தான் தெரியுது. சென்ட்ரலில் உள்ள அந்த 2 பச்சையில் ஒன்று ஏம் பண்ணுங்க. ஏய் குருட்டடியாக இருக்குது. சரி பக்கத்து பச்சை. கலக்குறியப்பா. என்ஜாய். இன்னைக்கு ஷூட்டெல்லாம் முடிச்சாச்சு. ஆக்சுவலாக உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தபோது ஞாபகம் இருக்கா? கொரோனா டைம். ஆமாம், கொரோனா இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்போ வந்து 99 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து
100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அப்படியே ஹிட் ஆகுது. நான் ஃபோன் அடித்து சொல்கிறேன், எடி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோண்டி அப்படின்னு சொல்லிட்டு, இருமா நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு காலேஜ் ஹாஸ்டலில் செவரேறி குதிச்சு எனக்காக பார்க்க வந்தது. குவாரண்டைன் போட்டு அந்த ஹாஸ்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்டலுக்கு மாற்றி இங்கேயே இருங்கடான்னு சொல்லி நிப்பாட்டினாங்க. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் அந்த கடைக்கு மட்டும் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து அங்கே ஹிந்திக்கார ஹிந்திக்காரன் இல்லை தெலுங்கு வாடனை ஆந்திரா ஹாஸ்டலில் போட்டாங்க. அப்புறம் வெளியே வந்து நைஸாக செவ்வறு வழியாக ஏறி குதிச்சு ஒரு 1 கிலோமீட்டர் ஓடியே போகிறேன். பார்த்துருந்தோம் இன்றைக்கி வாய்ப்பே இல்லை, இன்றைக்கி பார்க்கணுன்னா முடிஞ்சு அவ்வளோதான். கொரோனா வேறு போட்டாங்க, அடுத்து காலேஜுக்கு வேறு எப்போ வரும் தெரியாதுன்ட்டு 1 கிலோமீட்டர் ஓடியே போய் அங்கே கிருஷ்ண கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே அங்கே A1 பேக்கரி வாசலில் போய் நின்றுட்டு 100 சப்ஸ்கிரைபரு எப்படி சொன்னானா நீ வராதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். 100 வந்துருச்சு. இந்த 100 1000 ஆகும், அது 10 மடங்கு ஆகும், 20 மடங்கு ஆகும், ஒரு நாள் இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அதே மாதிரி 999 வந்து 1000 வரும்போது இதே மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அப்புறம் 2000, 3000, 4000, 5000, 6000, இப்போ ஃபைனலி 10000. இது 100லேருந்து 100 மடங்கு. அதுவே இவங்க சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சு, ஆமாம்ல 100 டைம்ஸா அப்படின்ட்டு. இன்னைக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது எனக்கு அதான் தோணுச்சு, சே எப்படி இருந்து எப்படி வந்திருக்கோம், அச்சோ சாரி எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் செலிப்ரேட்டிங் டுகெதர் ஹிட் டிஃப்ரெண்ட். ஒரு விரல் புரட்சி. இதெல்லாம் கட் பண்ணிடுவேன். ஓகே, பை பாய்.